ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் லாக் தான் பார்த்தீங்கன்னா வந்து செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி முடிவு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் வந்து இப்போ வீடியோ பார்த்துட்டு தெரியும். ஸோ என்ன ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் மாதிரி வந்து தெரியும். அது என்னென்னு வந்து கீழே வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன் நானுமே. ஸோ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் லாக் தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது என்னோடய ஓன் ஐடியா. ஓகேவா? எதுக்கு இத்தனை தடவை சொல்கிறேன்னா, இது வந்து நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், யாருமே இது பண்ணல. ஸோ எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்தது இந்த ஐடியா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியாவா அப்படின்ட்டு வந்து பார்த்துட்டு வந்து கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் போடுங்க. ஃபஸ்ட்டு செய்கிறதுக்கு என்ன வேணும்னு வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு லாக் அண்ட் கீ அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் டேங்க்கில் வைக்கிற இந்த டியூப் வேணும். ஸோ ஏர் பம்போட டியூப் வேணும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக இருக்க போகுது. ஸோ இந்த லாக் பார்த்திங்கன்னா வந்து நான் பார்த்தேன். சரி, ஓகே, நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு லாக் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு வந்து யோசித்தேன். சரின்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா போய் சர்ச் பண்ணேன். ஸோ யாரும் வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எனக்கு வந்து யோசனை வந்தது, ஸோ இது வந்து டியூப் தானே, அதனால் வந்து நம்ம அந்த டியூப் வந்து எடுத்துக்கலான்ட்டு வந்து முன்னாடியே இருந்தது. சரி, அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா இது கம்பி தான். ஓகேவா? கம்பினால தான் வந்து இப்படி வளையுது. அப்புறம் அது வந்து யோசிச்சிட்டேன். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து கிளியர் ஆகிடுச்சு எனக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பூட்டு தான். இந்த பூட்டுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பூட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து யோசிச்சு ஸோ அப்படி இப்படி பார்த்திங்கன்னா மாட்டி பார்த்துட்டு கடைசியில் பிளானை பார்த்திங்கன்னா வந்து ஒரு சக்ஸஸாக வந்து போயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது இந்த லாக்கு. அண்டு என்னோடய ஓன் ஐடியா சொன்ன மாதிரி. சரி, ஓகே, இது எப்படி செய்யுதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து டியூப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக எடுத்துக்கோங்க. நான் சைக்கிளுக்குங்காக இவ்வளோ வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து இது வந்து எதுக்கு வந்து செஞ்சோன்னா, நம்ம ஏர் பம்புக்கு தான் வந்து செஞ்சோம். வித்தவுட் கரண்ட்டில் வந்து செஞ்சுருந்தோம். ஸோ அந்த கார்டு வந்து மேலே வந்து தர டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கம்பியும் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்கன்னா, கம்பி எடுத்துகிட்டு ஸோ நல்லா வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அதை மட்டும் பார்த்திங்கன்னா வந்து அந்த டியூப்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அந்த எண்டு மட்டும் வரணும், பார்த்துக்கோங்க. ஸோ வந்துருச்சு, இப்போது பார்க்கலாம். ஸோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்டு இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் நமக்கு வந்து லாக் இருக்க போகுது. ஸோ நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நீங்கள் வளைச்சிக்கலாம் பாருங்கள். ஸோ இவ்வளோக்கு தான் லாக் இருக்க போகுது. அவசரப்பட்டு இதை மட்டும் கட் பண்ணிடாதீங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இது ரெண்டு ஒட்டுக்காக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸோ இதோட வேலை பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூட்டும் அந்த சாவியும் பார்த்திங்கன்னா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பூட்டும் இருக்குது, பூட்டும் சாவியும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பூட்டை வந்து அவ்வளோ அன்லாக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எண்டை எடுத்து ஸோ இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூப்குள்ளே வரணும். ஸோ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம், இவ்வளோலாம் வேண்டாம். ஸோ ஓரளவு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே விட்டுறலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படியும் இன்செர்ட் பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸி தான். நான் பண்ணதை வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த சைடு பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து கேட்பீங்க, அப்புறம் இது கரண்ட் வராதான்னு. இந்த டியூப் தான் சொல்கிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, லாஸ்ட்டில் வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிட்டிங்கன்னா அது அப்படியே பார்த்திங்கன்னா வந்து அப்படியே அமர்ந்துடும், ஒரு பிரச்சனை இருக்காது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணுமோ ஸோ அவ்வளோ வந்து எடுத்துகிட்டு அதே மாதிரி வந்து இதே மாதிரி தான் இப்போ பாருங்கள், இது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ தெரியுதா? ஸோ பாருங்கள், இப்படி வந்து பெண்ட் பண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா நான் உள்ளே ஃபுல்லாக இங்கே இருக்குது பாருங்கள், வளைச்சது. ஸோ தெரியுதா? ஓகே. அண்ட் இதே மாதிரி தான் இருக்கணும். இதே மாதிரி இந்த சைடும் வந்து பண்ணிக்கணும். இதே மாதிரி இங்கேயும் வந்து பண்ணிவிட்டு ஸோ லாக் ஆயிரும். லாக் ஆனதுக்கப்புறம் நம்ம மட்டும் இதை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக இதை எடுத்துகிட்டு இது பண்ணணும். ஸோ இந்த பூட்டில் அதே மாதிரி தான் இருக்கும். இது உடனேலாம் வந்து நம்ம வந்து சாவி இது பண்ணதுக்கப்புறம் வராது. நம்ம லைட்டாக இழுத்து தான் பண்ணணும். அதே மாதிரி தான் அங்கேயும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலி நம்மளோட லாக் பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஆகிடுச்சு. சைக்கிள் லாக் அப்படின்னு வந்து எது வேணாலும் வந்து சொல்லலாம். பார்த்திங்கன்னா ஸோ என்னோடய பிளான் கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து சக்ஸஸாக வந்து இதாகிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் கீழே பாருங்கள். ஸோ ரெண்டு பக்கம் அதே மாதிரி வந்து போட்டாச்சு. ஸோ இப்போ லாக் பண்ணி தான் வச்சுருக்கேன் பாருங்கள், லாக்கில் தான் இருக்குது. இப்போது வந்து உங்களுக்கு வந்து அன்லாக் பண்ணி காட்டுறேன். ஸோ எது வந்திருக்கு, இது தானே வந்திருக்கு.
லைட்டாக எடுத்துகிட்டு திருப்பவும் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சைக்கிளுக்கு பார்த்திங்கன்னா வந்து வந்தாச்சு. ஸோ இதில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து பண்ணியிருப்போம், ப்ளேலிஸ்ட் வந்து தரேன், நிறைய வந்து செஞ்சுருக்கோம், கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் அண்ட் ஸ்டிக்கரிங் வந்து பண்ணியிருப்போம், அந்த வீடியோவோட லிங்க்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ எங்கே மாட்ட போகிறோம் அப்படி வந்து காட்டுறேன். ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா வந்து மாட்ட போகிறோம். ஸோ கரெக்டாக மட்கார்டு இருக்கா, ஸோ டயருக்குள்ளே இப்படி விட்டு ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து எடுத்து ஸோ இப்போ மாட்ட போகிறோம். ஸோ நல்லா வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லாக் வந்து அன்லாக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து இது பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈஸி தான், அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ இந்த டயர் வழியாக பார்த்திங்கன்னா வந்து விட்டு அந்த மட்கார்டுக்கு வந்து அப்படியே எடுத்து ஸோ லாக் போட்டிங்கன்னா இட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு செகண்ட் மட்டும் கொஞ்சம் பொறுத்து பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இனி லாக் ஆகிடுச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம வந்து டயரை வந்து இது பண்ணி விட்டாலும் அப்படியே போகாது, நின்றுக்கும். ஸோ இதே மாதிரி ஈஸியாக அன்லாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ மஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா தான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சாட்டர்டே இதே மாதிரி சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து சந்திக்கிறேன். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு என்னோடய ஐடியா. அண்டில் தென் பாய் ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா. பாய்.